இந்த கடல் பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்துதான்ல வரணும். அன்னை இல்லம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த படையப்பா வீடு மாதிரி தான். எல்லாருக்குமே அன்னை இல்லம். அது ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்துட்டு சிவாஜி அவருடைய நான் மூத்த பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு அன்னை இல்லம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த இடமா தான் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பேருவான வீடு. அன்னை இல்லத்தை அவ்வளோ அழகா அலங்கரிச்சு ஷூட்டிங்ல அந்த டைம்ல அங்கதான் இருப்பாராம். அது இல்லாம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஷூட்டா 11 நாள் நான் வந்து ஃபேமிலியோட இருப்பேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்படி இருந்தாலும் ஜப்தின்னும் போது அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு இல்லையா? இல்லையா, புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், அவரை பார்த்தே நீங்க ஹாலிவுட்ல சில பேர் அந்த கதாபாத்திரம் எடுத்து நடிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்களா? வசந்த மாளிகை படம்லாம் எத்தனை வாட்டி பார்க்கறதுக்கு இன்னைக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு சிவாஜின்ற பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு புகழ் இருக்கு. அவரோட வீடு ஜப்தி அப்படின்னா அது எப்படி அறுத்துக்கிறது? சும்மா அவரோட பேருக்கு ஒரு சின்ன அவமரியாதையை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ சிவாஜி அவர்கள்லாம் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியவே வந்துட்டு ஒரு ஆஃபீஸாக தான் பார்த்துருக்காங்க. எல்லா ஏவிஎம் வாகினி இங்கே தானே சுற்றிட்டு இருக்க போகிறாங்க. புதுசாக ஒருத்தர் வராரு, பழக வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குல்ல, இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. இப்போ வந்துட்டு தெலுங்குலையோ இல்லை வந்துட்டு கன்னடாலேயோ வந்துட்டு பாரம்பரியமாக படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இன்றளவு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அப்படி ஆளே இல்லை. இன்னொன்று, ஒரு சிவாஜின்ற ஃபேமிலியிலேருந்து வரும்போது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவர் பேரை காப்பாற்றணும், அவரோட விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் அது சரியா அவங்க பண்ணாங்களான்னு கேட்டால் நிறைய இடங்கள்ல தவறு விட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சிவாஜி அவர்களை பத்தி தப்பா சொன்னா அவங்கள போட்டு கொல்ற கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேல ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு? Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. படையப்பா பார்த்தீங்களா? அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு பல சூழ்ச்சிகள் நடந்து வெளியே போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வாழ்ந்த வீட்டில் ஒரு வாட்டி உட்காந்துட்டு வரேன்னு சொல்கிற அந்த சீன் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ மோசமான மனிதர்கள் வாழ்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். மணிவண்ணன் கிட்டத்தட்ட அவங்களுடைய தம்பி அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னங்க இவ்வளோ குடும்ப பிரச்சனைகள் வருமேன்னு. கிட்டத்தட்ட அது வந்து அவருடைய வாழ்க்கையில், அவருடைய சொந்த வாழ்க்கையில் உண்மையாக நடந்தக்கூடிய நிஜ வாழ்க்கையில் நடந்துருச்சோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அன்னை இல்லம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த படையப்பா வீடு மாதிரி தான். எல்லாருக்குமே அன்னை இல்லம். அது ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்துட்டு சிவாஜி அவருடைய நான் மூத்த பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு அன்பான ஒரு இடம். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு அன்னை இல்லம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த இடமா தான் இருக்கும். டி நகர்ல இப்போ அட்ரஸ் யார்ட்டா கேட்கும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா சிவாஜி வீட்டுக்கு பக்கத்துல பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் மனோரமா வீடு, சுத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் வீடுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து சிவாஜி அவர்கள் வீடுன்னும் போது அவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். எனக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரசிகர்களில் முக்கியமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாநில தொடர்பான பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வர வச்சு உள்ள ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்குமா. அந்த டேபிளில் உட்கார வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறது. அவங்கள வந்து திட்டுவாராம். மதுரையில் சொன்னால் வைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாருன்னா, ஏங்க என்னை பார்க்க ஏங்க அவ்வளோ தூரத்துக்கு இங்கேருந்து வரீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்புவாரா. அவங்களுக்கு வழிச்செலவுக்கு காசு கொடுக்கறது, சாப்பாடு, அதாவது ரசிகர்களை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பார்த்துக்கூடிய ஒருத்தர் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீட்டுக்கு அவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர்ல இருந்து முக்கியமான தலைவர்களான காமராஜர்ல இருந்து நிறைய பேர் அங்கே வந்து உணவருந்திருக்காங்களாம் அந்த டைனிங் டேபிள் அந்த இடத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அன்னை இல்லம் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி ஒரு முக்கியமான இடமா சிவாஜி வந்து வச்சிருந்திருக்காரு. அதில் குறிப்பாக ஒரு ரகசியம்னு கிடையாது, சிவாஜி அவர்களுக்கு வந்து படிக்கலங்கிறது மைண்டில் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. நம்ம படிச்சிருக்கலாம், படிச்சுனா இன்னும் சூப்பராக இருக்குமேனு இருந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்கள் அவர் வீட்டுக்குள்ள அந்த சிவாஜி அந்த அன்னை இல்லத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு பையன் கையில் தட்டோட கையில் புத்தகத்தோடு நிற்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு மர்மச்சிலை அப்படின்னாலும் இவங்க நியூஸ்லலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும். அது சிவாஜி விருப்பப்பட்டு வச்ச சிலையா. அதாவது நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், படிக்க முடியல, பட் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது, நான் படிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நான் படிக்கலை மற்றவங்க படிக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆணிவேரே வந்து அன்னை இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது அன்னை இல்லம். நான் ஏன் இவ்வளோ எலாபரேட்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ சூப்பரான ஒரு பேருவான ஒரு வீடு.
அண்ணாமலை படத்தில் கூட திரும்பவும் ரஜினி படத்தை தான் நம்ம சொல்கிறோம். அண்ணாமலை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, உங்கள் அப்பா வந்து ரத்தம் சிந்தி கட்டின வீடுரா இது, இல்லை ஒரு செங்கல்லையும் அவருடைய பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னை இல்லத்தை அவ்வளோ அழகாக அலங்கரித்து ஷூட்டிங்கில் அந்த டைமில் அங்கே தான் இருப்பாராம். அது இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஷூட்டாக 11 நாள் நான் வந்து ஃபேமிலியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு சண்டே அப்படின்னா மொத்த ஃபேமிலி, நான் சொல்கிறது ராம்குமார், பிரபு, அவங்களுடைய சகோதரிகள், அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு மேலேயும் அந்த அன்னை இல்லம் வந்து என்றைக்கும் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் சிவாஜி அவர்கள். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகவும் அந்த வீடு ஜப்திக்கு போகுதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. பட் இப்போ அந்த வீடை வந்து காப்பாற்றிட்டாங்க, கிட்டத்தட்ட விஷயங்கள் மாறிடுச்சு, காப்பாற்றிட்டாங்க. இப்படி இருந்தாலும் ஜப்தின்னும் போது அந்த வார்த்தையே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இல்லையா, புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், அவரை பார்த்தே நீங்கள் ஹாலிவுட்டில் சில பேர் அந்த கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்களா? வசந்த மாளிகை படம்லாம் எத்தனை வாட்டி பார்க்கறதுக்கு இன்றைக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு சிவாஜின்ற பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு புகழ் இருக்குது. அவரோட வீடு ஜப்தி அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது, சும்மா போகிற போக்கில் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு காரணம் என்னென்னா, இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த விஷயங்களில் இவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டாங்களே அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட பேருக்கு ஒரு சின்ன அவமரியாதையை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை, நிச்சயமா உண்மையிலே வந்துட்டு இப்போ சிவாஜி அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு அவங்க இல்லை இருக்கும்போது வந்துட்டு அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரியவங்க இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு பெரிய தலைக்கட்டு இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவருக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் போய் அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணுறதுங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமாவில் வந்துட்டு சிவாஜி அவர்கள் அந்த ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில் அப்படி ஆளே கிடையாது. ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கல, தன்னை அந்த ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்தி வச்சுக்கல. ஆனால் இதே வந்துட்டு கன்னடா சினிமாலையும் சரி, தெலுங்குலையும் சரி, அப்படி ஒரு ஆட்கள் இன்னமும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தெலுங்குல போனீங்க அப்படின்னா வந்துட்டு சிரஞ்சீவி ஃபேமிலியிலேருந்து யாருக்கிட்ட வேணாலும் போனால் அந்த ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம், அவங்ககிட்ட போய் சில யோசனைகள் கேட்கலாங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கன்னடாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் சிவராஜ்குமார் அந்த குடும்பமாக இருக்கட்டும், அந்த குடும்பம் சார்ந்த இல்லை வெவ்வேறு குடும்பம் சார்ந்த நிறைய பெரிய மனிதர்கள் அந்த ஒரு ஒரு நிலையில் இருப்பாங்க, ஒரு கட்டுக்கோப்பா. ஆமாம், பர்ஃபெக்டாக இருப்பாங்க, பிரச்சனைகளை அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாளை பின்ன வந்துட்டு இப்போ இன்றைக்கே கொடுங்க, தமிழ் சினிமாவில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது, பெப்சி இருக்குது, எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த எல்லா சங்கத்துக்கும் பொதுவாக ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொன்னார் அப்படின்னா எல்லா சங்கமும் கட்டுப்படணும்னு அப்படி ஒரு மனிதனே கிடையாது. ஒரு அளவுக்கு வந்துட்டு சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இந்த மனிதர்கள் இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் ஆளே கிடையாது இண்டஸ்ட்ரியில். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தான். அதை வந்துட்டு அதை செய்யறதுக்கு அந்த மனிதர்களுக்கு திறமை பத்தாமல் இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பயமா இருக்கலாம், இல்லை நாம ஏன் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் இன்வால்வ் ஆகிக்கணுன்ற இந்த ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் சிவாஜி அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அவங்க தானே நடிகர் சங்கத்தினுடைய அந்த ஒருத்தர் இடம் கொடுக்குறாரு, ஒருத்தர் காசு கொடுக்குறாருங்கிற மாதிரி அவங்க தானே வந்துட்டு ஒரு 4 பேர் தானே, எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் வந்துட்டு எஸ் ராஜன், இப்படி ஒரு 2 3 4 5 பேர் தான் அந்த வந்துட்டு அந்த கட்டிடத்துக்கான ஒரு தூணாவே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க கிரியேட் பண்ண அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதனுடைய ஒரு ஆலமரம் தான் அன்னை இல்லம். அங்கேருந்து தான் எல்லாமே புறப்பட்டுருக்கு, எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. குறிப்பாக வந்துட்டு ரஜினி அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளே புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் போது ஃபர்ஸ்ட் மிங்கல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம். அப்போ சிவாஜி அவர்கள்லாம் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியவே வந்துட்டு ஒரு ஆஃபீஸாக தான் பார்த்துருக்காங்க. எல்லாம் ஏவிஎம், வாகினி இங்கே தானே சுற்றிட்டு இருக்க போகிறாங்க. புதுசாக ஒருத்தர் வராரு, இந்த பையன் யார் அப்படின்னும் போது இவர் தான் ரஜினிகாந்த், இந்த இதெல்லாம் பண்ணுறாரு. அப்படியா இந்த சண்டே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி பிரபு சார்கிட்ட சொல்லி வந்துட்டு ஓகே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு, கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்துட்டு ரஜினி அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசு, யாருமே பெருசாக பழக்கம் இல்லை. இவர் வீட்டுக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு சண்டேஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 100 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த பாரம்பரியமான அந்த டைனிங் டேபிளில் மதிய உணவில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சிவாஜி அவர்கள் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு, பிரபு அவர்கள் வராங்க, ராம்குமார் வராங்க, எல்லாரும் வாப்பா இவர் தான்ப்பா ரஜினி, புதுசாக வர்றாரு, இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்காரு, எல்லாம் அனுசரிச்சு போங்க, பழகிக்கோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு பழக வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குல்ல, இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலும் இல்லை, இன்னைக்கு எந்த இடத்துலையுமே அப்படி கிடையாது, குடும்பத்தில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் வந்துட்டு தனியாக ஒரு ஆள் நின்றுகிட்டே இருக்கிற ஒரு சூழல் வந்து இன்னொன்று அவங்கள பார்க்க போறோம்னா அவங்க முன்னாடி ஒரு 15 தெய்வங்களை பார்க்க வேண்டியது. எக்ஸாக்டா, ஆமா. ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அந்த ஐஸ் பிரேக்கர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் உண்மையிலேயே சிவாஜி அவர்கள் இருந்திருக்காரு. அந்த பாரம்பரியமான ஒரு சூழல் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு உண்மையிலே தெரியாமல் போயிடுச்சுங்கிறதுக்கு வந்து 2 காரணம் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு தெரியாமல் போயிடுச்சு, அதை எப்படி மெயின்டைன் பண்ண தெரியலங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். இன்னொரு ஒரு நிலை என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு தெலுங்குலையோ இல்லை வந்துட்டு கன்னடாலேயோ வந்துட்டு பாரம்பரியமாக படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இன்றளவும் இருக்காங்க.
ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அப்படி ஆளே இல்லை. அது இல்லை, கார்பரேட் பயம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வர மாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை வர மாட்டேன், ஆனால் எல்லா பிரச்சனையும் காரணம் சுற்றி நானாக தான் இருப்பேன். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் தமிழ் சினிமா இயங்கிட்டு இருக்கே தவிர்த்து டாக்ஸிக்கான ஒரு விஷயம், லிட்டரலா அப்படிதான் இருக்கே தவிர்த்து சரி உனக்கு ஒரு பிரச்சனையா நான் வந்து நிக்கிறேங்கிற இந்த ஒரு அணுகுமுறை வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, எதுவுமே இல்லை. ஷாம் கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அருமையா சொல்லி, எனக்கு வந்துட்டு பயங்கரமான பிரச்சனை, என்னால் வீட்டுக்கு கூட போக முடியல, என்னோட ப்ரொடியூசர் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு காசு பண்ண ரீதியாக டார்ச்சர் பண்ணும்போது நான் டக்குன்னு எப்படியோ பிடிச்சி கேப்டன் சார்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னும் போது ஒரே ஃபோன் காலில் வந்துட்டு என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டாரு, என்னை வீட்டுக்கு போய் தைரியமாக படுன்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆள் இங்கே இல்லை அப்படின்னா உண்மை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக கேப்டன் ஒரே ஒரு மனிதர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் இல்லைன்னும் போது இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியினுடைய நார்ம்ஸ் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஏன் அடுத்த பிரச்சனையில் போய் தலையிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கு நல்ல உதாரணம் ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்கள். அவங்களே வந்துட்டுங்க இன்னமும் ஸ்டூடியோ வச்சிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. ஏன் பணம் தயாரிக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இவங்களோட அந்த ஒரு நார்ம்ஸ்லாம் நம்ம பணம் தயாரிக்க முடியாது. யாரு? ஏவிஎம். அதாவது தமிழ் சீட்டு கொடுத்த எக்ஸாக்டா சினிமாவுடைய முன்னோடின்னு நம்ம அவ்வளவுதான் சொல்லணும். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாக்கான அடித்தளம்ங்கிறது ஏவிஎம் தான் சொல்லணும். அந்த ஏவிஎம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லைங்க படம் பண்ண முடியாது அப்படின்ற இந்த சூழல் இருக்கு இல்லையா. இந்த சூழல் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொஃபஷனலாக பாதிக்காம பர்சனலாகவும் பாதிக்குது. அந்த பர்சனலாக பாதிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விதமான ஒரு மாஸ்ல இருந்துட்டு கீழே இறங்கவும் முடியாமல் அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் படங்களும் வராமல் படங்களும் ஓடாமல் இருக்கும்போது தான் இப்போ அன்னை இல்லத்துக்கு நடந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருக்குது. இதை வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இறக்கமான ஒரு பார்வையாக தான் இருக்குது. ஏன்னா இதை யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு கலங்கரை விளக்கமாக இருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கியும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்காதது தான் இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல். ஒன்றும் இல்லைங்க, நோக்கியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோன். ஒரு டைமில் வந்து நோக்கியா வச்சிருந்தாலே பெருமன்ற காலகட்டத்தில் இருக்கும்போது சாம்சங் உள்ளே வருது. சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நோக்கியா தன்னை அப்கிரேடே பண்ணிக்காமல் கொலாப்ஸ் ஆகி சென்னையில் வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் வச்சுருந்தாங்க, மூடிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது வந்துட்டு அந்த அந்த நிறுவனர் வந்துட்டு அந்த மெயின்டைன் பண்ணிருந்தவர் வந்துட்டு கண் கலங்கி சொன்னது ஒன்று தான், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னே தெரியல, ஆனால் வந்துட்டு இங்கேருந்து வெளியேற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கால மாற்றம் பருவ மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கல, அதனால வந்துட்டு வெளியேற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ இன்றளவு நோக்கியா இல்லை. நோக்கியாங்கிறது வந்துட்டு யாரும் பெருசாக போகும், சாம்சங் ஆப்பிளை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லைல்ல. இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இந்த மாற்றம் சிவாஜி அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்துட்டு யாருமே செஞ்சு கொடுக்கல. உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நல்லவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா அந்த 70s 80s நம்ம தாத்தா பாட்டி கலந்து ஒரு நல்லவங்க இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஜோன்லேயே தான் இன்னமும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறிட்டாங்க மக்கள். இதெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் பண்ணணுங்கிற இந்த ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இப்படி மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த மடை மாற்றி கொடுக்க உள்ள ஆள் இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கல். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எதை தொடர்பு படுத்திக்கிறேன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வந்துச்சு. இதே மாதிரி அன்னை இல்லத்துக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிக்கலை சிக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு ஒரு ஐஸ் பிரேக் பண்ணி விட்டாரு, இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அன்னை இல்லத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. அது நன்றி கடனா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் முன் வந்து தான் சந்திரமுகின்ற ஒரு படம் வருது, பெரிய ஹிட் அடிக்குது, அது பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகுது. நீ சொல்ற அந்த விஷயம் நான் சொல்றேன், ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னும் போது ஹெல்ப் பண்ண வர விஷயம் இருக்குல்ல, அது நடந்துச்சு. ஆனால் அது இப்போ நடக்கிறது நான் அதை தொடர்பு படுத்திக்கிறேன். இன்னொன்று சொன்னீங்க, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, சிவாஜி கிட்ட எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு, கேப்டன் கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தாலுமே ஒரு நண்பர்களாக தான் முடிவெடுத்தாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் சினிமாவை எப்படி காப்பாற்றுறது, இது எப்படி நல்லா கொண்டு போகிறது தான் யோசிச்சாங்க. ஒரு பக்கம் அவர் அரசியலில் பண்ணும்போது சினிமா ரீதியாக பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களே ஒத்துப்பாரு, சிவாஜி அவர்கள் தான் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எம்ஜிஆரோட ஸ்டைலே வேற, சிவாஜி அவரோட ஸ்டைலே வேற. ஆனால் ரெண்டு பேரும் கூட்டா விஷயம் பண்ணும்போது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறைகள் வருது இல்லையா, எம்ஜிஆருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே நிலைமையை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வாரிசுகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. என்னன்னா சினிமாவை தாண்டி வேற இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ நயன்தாராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ இடங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயத்த வந்து இவ்வளோ பாரம்பரியமான ஃபேமிலி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ரொம்ப சொற்பமாக தான் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி பெருசாக அவங்க வெளியே பண்ணிக்கவும் இல்லை. இன்னொன்று, பிரபு அவர்கள் அப்படி கை ஊண்டி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பரிசியாக படம் ஹிட்டு. சின்ன தம்பிலாம் ஹிட் அடிக்கும் போதெல்லாம் இவர் தாங்க அடுத்து அப்படின்ற அளவுக்கு போனார்.
ஆனால் அது எங்கே சறுக்குச்சு, எந்த இடத்துல அது மாறுச்சு, திசை மாறுச்சு, எதுவுமே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி போய் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுச்சு. இதுக்கு மேலே அது முடியல அப்படின்ற மாதிரி போச்சதுக்கப்புறம் நிறைய கேட் ரோல் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஆனால் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு அப் டு த மார்க் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அந்த விஷயத்த வந்து அவங்க கற்றுக்கிட்டது நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் தப்பாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த பேரன்கள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல், ஏன்னா நம்ம இந்த வாய்ப்புன்றது ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடாது. அது இல்லாமல் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கிற போது எவ்வளோ தெளிவாக கரெக்டாக பண்ணுங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதில் தவற விட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்னொன்று, ஒரு சிவாஜின்ற ஃபேமிலியிலேருந்து வரும்போது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவர் பேரை காப்பாற்றணும், அவரோட விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் அது சரியாக அவங்க பண்ணாங்களான்னு கேட்டால் நிறைய இடங்களில் தவற விட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருடைய பேரன்னும் போது நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அவருக்குன்னா அவர் எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பார், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், ரத்தத்திலே ஓடும், அப்பெல்லாம் யோசிச்சிருப்போம். பட் அந்த மாதிரி யாருமே அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே பண்ணல. பிரபுவை தாண்டி சொல்கிறேன், சினிமாவில் பெருசாக துஷ்யந்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமை தான் போயிட்டாரு. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படத்தை, இத்தனை ஆண்டு காலமாக வந்து சினிமாவில் இருக்கீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, இப்போ இருக்க காலகட்டத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்ற மாதிரி அந்த காலகட்டத்தை அவங்க புரியாமல் இருக்கலாம், இவர் புரிஞ்சுருந்துருக்கலாம் இல்லையா? இவர் அதை புரிஞ்சு அதை பண்ணியிருக்கலாம். பட் அதில் லாஸ் ஆகும்போது வீடு ஜப்தின்ற ஒரு செய்தி வர அளவுக்கு விட்டது இருக்கு இல்லையா? அதுவும் மேலே ஒரு பெரிய மோசமான விஷயம்தான். நிறைய பேர் அதிர்ச்சியாக சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்படிங்க இதெல்லாம் வந்து நடக்கும், அது எப்படிங்க வந்து நீங்கள் செய்தி போடுறீங்கன்னு அவங்க கோவப்பட்டு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரஜினி, கமல், அஜித், விஜய் ரசிகர்கள், நான் சொல்கிறேன் அஜித் ரசிகர்களோ கொஞ்சம் ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரஜினி, கமல் கூட அந்த எமோஷனல் பாண்ட் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர், சிவாஜி ரசிகர்களோட எமோஷனல் பாண்ட் வந்து வேற. அவங்களுக்கு எம்ஜிஆர் அது இறந்துட்டாருன்னு யாராவது சொன்னால் சப்பு நிறைய ஆள் கூட்டம் இருந்துச்சு. சிவாஜி அவர்களை பற்றி தப்பாக சொன்னால் அவங்கள போட்டு கொல்ற கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேலே ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா மனுஷன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து பார்த்துருக்காரு, எத்தனையோ நடிகர்களை வாழ வச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். நீங்கள் அரசியல் ரீதியாக சொன்னீங்க, ஆக்சுவலி இந்த ரோடே பார்த்தீங்கன்னா சிவாஜி ரோடுன்னு தான் அந்த ரோடை மாற்றிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அரசியல் ரீதியாகவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா தான் அந்த இடம் இருந்திருக்கு அன்னை இல்லம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பண்ண ஒருத்தரை ரொம்ப அசால்ட்டாக அந்த வீடு ஜப்தி அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக போயிடும்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, போயஸ் கார்டன் ரஜினி சார் வீடு ஜப்தினா ஒத்துப்போமா? யோசிக்க மாட்டோமா? என்னடா அது எப்பேர் பண்ண மனுஷன், எப்படி வாழ்ந்தாரு, எப்படி ரொம்ப அசால்ட்டாக அப்படி விட்டுட்டாங்கன்னு யோசிப்போம்ல. அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த சம்பள ரீதியாக பார்த்தோன்னாவே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு சிவாஜி அவர்கள். ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் அவர் வாங்கினது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. படைப்பா கூட போயிட்டு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கும்போது கேட்டாராம் ரஜினிகாந்த், என்னடா இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, எப்பறம் படம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற என்ன நினச்சி பார்த்தாருன்னா என்ன ஆயிருப்பாரு, அவரே யோசிச்சிருப்பாரு, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த 1 கோடி ரூபான்றது அவ்வளோ பெரிய காசு அவருக்கு. ஏன்னா இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா, இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு மனுஷன் சினிமானே வாழ்ந்து இறந்துருக்காரு பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன அந்த சினிமாவுக்கு பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணாரு அப்படின்னா அவங்க இருக்கிறவங்க மேல அன்பு கிடையாது, சினிமா மேல இருக்க அன்பு. சினிமா கெட்டு போயிடக்கூடாது, சினிமா கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை அதை சரியா பண்ணாங்களான்னு கேட்டா கேள்விக்குறி தான். எனக்கு அதோட நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எடுத்துக்காட்டா அது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உண்மைதான். இப்போ சமீபத்தில் கூட வந்துட்டுங்க டிராகன் ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் வந்துட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமே ஒரு பெரிய ஐயோ பண்ண தான். ஏன்னா ஏஜிஎஸ்னு ஒரு நிறுவனம் எப்படி யங்ஸ்டர்ஸை கொண்டுட்டு வந்து இப்போ லவ் டுடேங்கிற படத்தை வந்துட்டு வேற எல்லா தயாரிப்பாளர்களும் பிரதீபை ஹீரோவை போட்டு பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஏஜிஎஸ்னுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் மட்டும் ஓகே நீங்களே சூப்பராக பண்றீங்க பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குற அந்த பாயிண்ட் தான் ஏஜிஎஸ் வந்துட்டு இப்போ டிராகன் கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பெரிய நிறுவனங்கள் யாருமே பெருசாக கண்டுக்கிறது. இதை வந்துட்டு இப்போ பிரபு அவர்களோ ராம்குமார் அவர்களோ கண்டுக்கல அப்படிங்கிறது கூட 2ஆம் பட்சம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி துஷ்யந்தோ இல்லை வேற யாரும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டீமை ரெடி பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கல. இந்த டீமை வந்துட்டு ரெடி பண்றதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்யாதனாலேயே நிறைய இடங்களில் தோத்துடுறாங்க. இங்க என்னன்னா பழைய ஆட்களை நிறைய பேர் வச்சுக்கிட்டு வேலை வாங்குறதுனுடைய பிரச்சனையே என்னன்னா பழைய அந்த அனுபவம் ஒர்க் அவுட் ஆகும். பட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த பழசும் புதுசும் சேரும் போது தான் ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஏஜிஎஸ் தான் திருப்பி நான் ஏன் பார்க்குறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே 50-60+ இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் நிர்வாகம் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு 30s. ஸோ இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு இல்லைங்க, இவங்க தான் பாஸ், இவங்க தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இந்த காம்பினேஷன் ஆஃப் போத் இது வந்துட்டு நிறைய இடங்களில் நடக்க மாட்டேங்குது. இது வந்துட்டு அன்னை இல்லத்துக்கும் இதுதான் டிராபேக்காக இருக்கலாம். ஏன்னா அன்னை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு சிவாஜி ஐயா காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நிறைய இடங்கள்ல?
ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் பிளட் என்ன யோசிக்குதுன்றதுக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ துஷ்யந்த் எடுத்த படம் தான் மண்பானையும் மீன் குழம்பு அப்படின்னு ஒரு படம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் டீம் எடுத்த படங்கிறது வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இத்தனைக்கும் அந்த படத்தில் பிரபு சார் இருப்பார், கமல் சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். இவ்வளோ பெரிய ஆக்சசிபிலிட்டி இருக்கிற இவங்களால வந்துட்டு இப்படி தான் படம் எடுக்க முடியுது. ஏன் இவங்களால டிராகன் மாதிரி ஒரு படத்தை கொண்டு வர முடியல, இல்லை அப்படி ஒரு டீமை ஏன் நம்ப முடியல, இல்லை வந்துட்டு வேற புதுசாக ஏதாவது ஒன்று யோசிக்க முடியல. இப்போ புதுசாக ஒரு படம் எடுத்து அந்த படம் ஓடலைன்னா கூட கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆகிடும். இப்போ ஆரண்ய காண்ட மாதிரி ஒரு படம் வந்துட்டு எஸ்பிபி சரண் பண்ணுறாருன்னா அந்த படம் ஓடலைங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கேபிட்டல் ஃபிலிம்ஸுங்கிற அந்த படத்தை அந்த நிறுவனம் வந்துட்டு ஆரண்ய காண்டம் தான் தாங்கி பிடிக்குது. அப்படி ஒரு படம் கூட இவங்க பண்ணலைங்கிறது தான் இங்கே ஒரே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரியான ஒர்க்கை வந்துட்டு பண்ணாததுனால தான் இப்படிப்பட்ட சில சிக்கல்கள்லாம் வருது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. எந்தெந்த அசெட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாரம்பரியமாக வந்துட்டு நமக்கு பெயர் கொடுக்குற ஒரு சூழலில் இருக்குமோ அது எல்லாமே பிரபு சார் பேரில் வச்சுட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்னா நாளை பேர் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா கூட வந்துட்டு, ஏன்னா பிரபு சார் பொறுத்தவரைக்கும் நான் பார்த்துருக்கேன் என்னன்னா அவர் கடன் வாங்குறது இல்லை, படம் தயாரிக்கிறது இல்லை, அவர் பேரில் எந்த விதமான லிட்டிகேஷனையும் வச்சுக்கிறதே இல்லை. ஸோ எந்த சிக்கல் நாளைக்கு அன்னை இல்லைன்னு இல்லை, எந்த மாதிரி எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்துச்சுனாலும் உடனே அது பிரபு சார் பேரில் இருக்குது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வேற நான் வேற அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் வந்துடும். இது பிரில்லியண்டான மூவ். இந்த மூவ் வந்துட்டு அவங்களுடைய கதை செலெக்ஷன்லையும் படங்கள்லையுமே இருந்துச்சுன்னு வைங்களேன், டீமை சேர்க்கறதுலேயும் இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மூவ் சரியான மூவ். அதே மாதிரி வந்துட்டு படங்கள் தயாரிக்கிறதுல இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு விருப்பம். எனக்கு தெரிஞ்ச அன்னை இல்லத்தில் அடைக்கலம் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது அன்னை இல்லம் வந்துட்டு நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுத்ததுங்க. ஆனால் சொல்ல தெரியல யாரு கொண்டு யாருக்கு வாய்ப்பு வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால வந்துட்டு நமக்கு அடைக்கலம் கிடைச்சா நம்மளும் இல்லை, நமக்கும் அடைக்கலம் கிடைக்கலாம். அதில் சொல்ல தெரியலங்க, சில நேரங்களில் சில துரும்பு இருக்கு இல்லையா, அது அன்னை இல்லத்துக்கே அடைக்கலமாக கூட மாறலாம். யாருக்கும் நமக்கு சொல்ல முடியாது. அதனால வந்துட்டு எதையுமே எதை வேணாலும் மாற்றோங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். அஜித்தோ விஜயோ வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது வந்துட்டு அன்னை இல்லம் வந்துட்டு அவங்க மலைச்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் யோசிச்சிருப்பாங்களா, அஜித்தை வச்சு வந்துட்டு அசல் படம் வந்துட்டு பிரபு சார் போய் கேட்குறாரு டேட்ஸ் பில்லா படம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கணுன்ற அவசியம் என்னங்க இருக்குது? சிவாஜி ஃபிலிம்ஸில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு வந்துட்டு அஜித்தை போய் வந்துட்டு பிரபு கேட்பாருன்ற சூழல் வந்திருக்குமா? கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்பாங்களா? அப்போ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அஜித்துங்கிறது வந்துட்டு ஒரு சிறு துரும்பு தானே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். சிவாஜி ஃபிலிம்ஸுங்கிறது ஒரு பெரிய பேனர். ஏன்னா சிவாஜி சார்கிட்டயே போயிட்டு பிரபுவோட படங்களை வந்துட்டு சிவாஜி ஃபிலிம்ஸில் தயாரிக்கணும்னு சொல்லும்போது, சிவாஜி பிலிம்ஸ்ல தயாரிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல, வளர்ந்து வா தயாரிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஒரு காலகட்டம் அப்படியே இருந்திருக்கு. அப்படி இருந்த ஒரு நிறுவனம் தான். அப்படி இருந்த நிறுவனத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இன்றைய சூழலில் வந்துட்டு விஜயை வச்சு ஒரு படம் பண்ணணும் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே. விஜயன் செல்வராகவனை வச்சு ஒரு படம் பண்ணோம், அது சிவாஜி ஃபிலிம்ஸ் பேனரில் வரணும்னு சொல்லி பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சிறு துரும்பா இருந்தவங்க தான். நாம நினைப்போம் இவங்கெல்லாம் அன்னை இல்லத்துக்கு தஞ்சம் போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் விஜயும் சரி அஜித்தும் சரி அன்னை இல்லத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி யார் எப்போ தேவைப்படுவான்னு நமக்கு தெரிய முடியாது.